அடுத்த 80 வருஷத்துக்கான அஸ்திவாரம் இந்த விதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் எப்படி சரியான விதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விதைக்காய் எடுக்கிற எல்லா மரமும் 50-60 வருஷத்துக்கு மேலான மரம் தான். ரொம்ப பழமையான மரம். அனைத்து வகையான காலநிலையும் பார்த்தா நாட்டு மரம். அதாவது வறட்சியான காலம், வறட்சி இல்லாத நல்ல செழிப்பான காலம், நல்ல பராமரித்த காலம், பராமரிப்பே இல்லாத வளர்ந்த காலம், இப்படி எல்லா சூழ்நிலையிலும் வளர்ந்த தென்னை மரத்துலேருந்து தான் விதைக்காய் எடுப்போம். இப்படி விதையை பார்த்து தேர்வு செய்கிறதுனால அடுத்த 2 தலைமுறைக்கு நம்ம பேரை சொல்லும். ஏன்னா நீங்கள் சும்மா பராமரித்தாலே போதும், தென்னங்கன்னை வச்சு அடுத்து 80-90 வருஷத்துக்கு நீங்கள் தேங்காய் வெட்டலாம். இதுபோல் தரமான தென்னை மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட தேங்காயிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட தென்னங்கன்று நம்ம ஆர்எஸ் கோகனட் ஃபார்மில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் தேவைன்ற விவசாய நண்பர்கள் கால் பண்ணலாங்க. நம்ம பல்காக எடுக்கும்போது ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். நேரில் வர முடியாத கஸ்டமருக்கு நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக கொரியர் பண்ணிட்டுக்கிறோங்க. ரேட் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். தேவைன்ற விவசாய நண்பர்கள் கால் பண்ணலாம். நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 3 அடி வரை செடி அவைலபிளாக இருக்குது.